இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இவர் மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை பார்த்துருவோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீனராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்குது. இது 4 சேருது. இந்த கிரகம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொது பலன்கள்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் அமைப்பு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. குறிப்பாக சனியின் அமைப்பு உங்கள் கடின உழைப்பை அதிகரித்து அதில் சிறப்பான வெற்றியை தர இருக்குது. வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் சனி அமர்றாரு. பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெற்றி தான். உங்கள் வேலை, படிப்பு, குடும்ப பொறுப்பு என எல்லா விதத்திலும் சரியான வகையில் செயல்பட்டு கவனம் அதிகரிக்கும். உங்கள் உறவில் இணக்கமான சூழல் இருக்க போகுது. கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. கடின உழைப்பு தேவை. நல்ல பலன்கள் அப்போ தான் கிடைக்கும். சனி பகவானின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்றாரு. உங்களுக்கு சனி பகவானின் ஆதரவு இருக்குது. கூட்டு முயற்சிகள் கூட வெற்றியை தருது. நீங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத விதமான ராஜயோகம் ஏற்பட போகுது. சில சந்தர்ப்பங்களில் சூரியன்ட்டு இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் அதையே நினச்சி நின்றுக்கிட்டே இருக்க வேணாம், அந்த பலனே வரும்ன்ட்டு. இந்த நேரத்தில் அரசாங்கத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கு இருந்துச்சுன்னா அல்லது நீங்கள் எந்த அதிகாரியும் சந்திக்க வேண்டியிருந்துச்சோ இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ தவறு செய்யாமல் பார்த்துக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் துன்பத்தை தடுக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் பின்பற்றணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 108 முறை மாண்டாய நமகன்ற மந்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பவர்கள் சுதந்திர பறவையாக மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. முதலீடு செய்வதற்கான யோகம் இருக்குது. புண்ணிய செலவுகளை செஞ்சு மகிழ்வீங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி செய்ய யோகம் வந்தாச்சு. 4ஆம் இடத்தை குரு நேரடியாக பார்க்குறாரு. இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் இருக்குது. தொழில்களை தொடங்குவதற்கான யோகம் இருக்குது. உங்களுக்கு கனவு இல்லத்தை கட்டி முடிப்பீங்க. அம்மாவின் மருத்துவ செலவுகள் எல்லாம் தீரும். அம்மா வழி சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கண்டகச்சனி எனும் 7ல் சனி வருது. காம எண்ணத்தை அதிகரிக்கும். காதல் களத்திரம், காமம் ஸ்தானம் 7, ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். புதிய அறிமுகங்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கணும். ராகு கேது விலகுவது பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும். நாகதோஷம் விலகுது. திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. கண்டகச்சனி என்பதால் நிதானத்தோடு செயல்படணும். இல்லறத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் மற்றும் பூர்வீகத்தில் குடிபெயர நினச்சிங்கன்னா சாதகமான காலகட்டம். 10ல் குரு வருது. எச்சரிக்கையோடு இருங்க.
பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஏமாறுவதற்கான வாய்ப்பு, நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும், விட்டு கொடுத்து போயிருங்க, அதான் நல்லது. வேலையில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 12ல் கேது வருது, தெய்வாம்சம் உண்டாகும். வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் உண்டாகும். தன்னைத்தானே சித்தர்களாக நினைப்பீங்க. சித்தர் வழிபாட்டை மேற்கொள்வீங்க. வாழ்க்கை குறித்த அனைத்து புரிதல்களும் உண்டாகும். வெளிநாடுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டாகும். ராகு கேது விலகுவது நல்ல பலன்களை தரும். நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இதுவரை இருந்து வந்த உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனப்பதட்டம் அகலும். ஹார்மோன் இனிமே இம்பேலன்ஸ் சரியாயிரும். மன அழுத்தம் விலகும். தொழில் ஸ்தானத்தில் குரு பார்க்குது. புதிய தொழில் தொடங்கும் காலகட்டம். கணவனை வழிநடத்தி வெற்றி கொடி நாட்டுவீங்க. சிக்கல்கள் அனைத்தும் மாறி ஜாக்பாட் யோகம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கும் யோகம் உண்டு. கன்னிராசிக்காரவங்க ஜென்மக்கேது விலகிறனால 180% நற்பலன்கள் கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டமியில் பைரவ வழிபாடு நல்ல பலன்களை தரும். துளசி மாலை பெருமாளுக்கு சாத்துங்க. அர்ச்சனை செய்து அதிர்ஷ்டத்தை தரும். வீட்டில் பூஜைக்கு பின்னாடி துளசி தீர்த்தம் குடிங்க. நீங்கள் யாராச்சும் திருமணத்துக்கு காத்திருந்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் ஏற்படும். சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் அதனை தள்ளி போட வேணாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்குது. உங்களுக்கு பகலில் தூக்கம் வரலாம், இரவில் வராமல் போகலாம். அஜாக்கிரதை காரணமாக சில இழப்புகளை சந்திப்பீங்க. தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வீண் செலவு வருது. வண்டி வாகனம் பழுது குறித்து செலவுகள் வருது. இது போல் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. பயத்தை விட்டுருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் வருது. தங்கம் போன்ற மஞ்சள் நிற பொருட்களை வாங்குவீங்க. குடும்பம் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் வம்பு வழக்குகள் வரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அது வரலாம். சமயோஜிதமாக புத்தியை யூஸ் பண்ணி அதிலிருந்து மீளுவீங்க. மாணவர்களாக இருந்தால் சிரத்தையுடன் படிங்க. பள்ளி இறுதி மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால மதிப்பு கூடும், மரியாதை கூடும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும். ஆண்டின் முதல் பகுதியில் செல்வ வளர்ச்சி நல்ல சிறப்பாக இருக்குது. அக்டோபர் மாதத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஏப்ரல் மே மாதம் வந்துருச்சுன்னா வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்கணும். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு 6வது வீட்டில் போகுது. உடல்நலம் விஷயத்தில் கவனம் தேவை. உறவின் முயற்சி காரணமாக உங்கள் வேலை இடத்துல சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சாதிக்க நினைத்த உடனேயே எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். எதிரிகளிடமிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் அமையும். தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்றாரு. தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விட்டு வேறு தொழில் ஈடுபடுவதும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் ஈடுபடுவதும் உண்டாகும். இந்த ஆண்டு 25/4/2025 முதல் ராகு பார்த்திங்கன்னா 6வது இடத்துல சனியுடன் இணைஞ்சு மறைமுகமான எதிரிகளிடமிருந்து விடுதலை கொடுக்குறாரு. நீண்ட நாள் உடல் உபாதைகள் குறையும். மற்றவங்க பேசும் ஆசை வார்த்தைகளை நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும் விஷயங்களை மட்டும்தான் பேசுவீங்க. இந்த ஆண்டு குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு அமர்ந்து, பொதுவாக குரு 10ல் இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அமர்வது உங்கள் ராசிநாதன் வீடு மற்றும் மிதுனத்தில் அமரும் எந்த கிரகமும் கெடுபலன் தர்றதே கிடையாது. தொழிலில் எந்த பாதிப்பும் வராது. என்றாலும் ஆன்லைனில் எதுவும் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா முன் யோசனையுடன் செய்யுங்க. ஆனால் எந்தவித ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து செயல்படுங்க. ரொம்ப முக்கியமான பொதுவாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் எண்ணம் முழுமையாக நிறைவேறும். அதிர்ஷ்டக்கிழமை புதன், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 6. பரிகாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள் கலந்த அன்னத்தை நைவேத்தியமாக வச்சு வணங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சகல காரியத்திலும் நன்மை உண்டாகும். வாழ்க வளமுடன். இதுவரை அந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான 2025 வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.